கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். பாத்தீங்களா உங்க மாமா பாத்துக்க வேலைய? என் பிள்ளை என்ன பேச்சு பேசியிருக்கா? அப்பா இனி போதுமா உங்களுக்கு? என் பிள்ளை பச்சை கால வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கு. ஏங்க அது மட்டும் இல்ல, ஓட்டு மேல ஓடுறது என்ன, அங்க குதிக்கிறது என்ன, இங்க குதிக்கிறது என்ன, எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டுங்க. எல்லாத்துக்கும் காரணம் கிஷோரும் மதனும் தான். அவனை கூட பழையல நீ என்னமோ சொன்னீங்க வளர்ச்சி இல்லாம இருக்கான்னு பாத்தியா? பிள்ளைங்க கூட விளையாட விட்டா பிள்ளைல இருக்கும். ஆமாங்க. பிள்ளைங்க கிட்ட அவங்க கிட்ட சேரக்கூடாது, இங்க சேரக்கூடாது, அவங்க கூட சேர்ந்தா இப்படி ஆயிரும், இவங்க கூட சேர்ந்தா இப்படி ஆயிரும், அவன் கூட சேராத அப்படிலாம் சொல்லி வளர்க்கவே கூடாது. எல்லாரும் கூட விட்டு வளர்த்தாதான் எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆமாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே? ஆமா. என் தங்கங்களா என் தங்கங்களா. என்ன தங்கம்? நான் எப்படி கல்ல கொண்டு எறிஞ்சேன் தெரியுமாப்பா? அப்படியே தங்கம்? பாவி பைய பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம தலையில கட்டி தொங்க விட்டுட்டானே. காப்பாத்த வந்திருக்க ஆளை பாத்தீங்களா? அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கல, வீட்டுல போய் யாருமே கவனிக்கல அப்படிதானே? தங்கம் இது மாதிரி வரக்கூடாது தங்கம். சரிங்கப்பா. ஆமா அந்த பயல் எங்க? எங்க சைக்கிள்ல வரும்போது பார்த்தேங்க, அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்ல. என்ன தேடிட்டு வாங்குங்க. இதுல நில்லுங்க, நான் போய் அவனை ரெண்டு தேடிட்டு சேர்ந்து போலாம். சரிங்க. என் செல்லங்களா என் செல்லங்களா. அப்பா நான் செல்லமா? எம்மா நீ என் தங்கம், என் வயிறம், என் வைடூரியம். அப்ப நான் எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல. அப்படியே? ஆமா ஆமா. நீ எதுக்கு ஓட்டு மேல ஏறின? அவ செம்பவலியா நானே ஏறனங்க. உனக்கு ஒரு ஸ்டூல்ல ஏற தெரியாது, நீ எதுக்கு அதுல ஏறிட்டு இருந்த? இப்படி சொல்லாதீங்க. எனக்கு என்ன சிரிப்பா இருந்தது. கரெக்டா வந்து கேட்ச் பிடிக்க பொத்துன்னு கையில வந்து விழுத. ஆமாங்க, இது அவ்வளவுதான். ஐயோ எதுவும் சொல்லிடாதம்மா, எனக்கு தாங்க முடியாது. நீ இல்லாத உலகத்துல நான் வாழ்ந்துக்கவே மாட்டேன். அதான் நீங்க இருக்கீங்களே, எனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா என்ன தங்கம்? நான் பெரிய பிள்ளை ஆகி போலீஸ் ஆகட்டாப்பா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதாவே. அப்பா ஆத்திரே மாவனியா? என் பிள்ளைக்கு ஆசையை பத்தியா? நம்ம பயில் இருக்கானுல ஒருத்தர் சொல்றான், அப்பா நான் கலெக்டரா போறேன்னா. ரெண்டாவது சொல்லுதான், அப்பா நான் ஐபிஎஸ் ஆக போறேங்க. உங்ககிட்ட இந்த கதையில விடுறானுங்களாங்க? நாங்க தான் கிரிக்கெட் விளையாட ஒன்னா போறோம். அப்பா மோவே எல்லாரும் ஒண்ணா போறிய வேலங்குங்க. அப்பா புள்ள எல்லாம் ஒண்ணுதான். அவன ஃப்ரெண்ட் மாதிரி பழகும் போது நம்மளும் அப்படிதான் பழகணும். அப்பதான் அவன மனசுல இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட பேசுவானுங்க. நம்மளை விட ஒரு சிறந்த நண்பன் இந்த உலகத்தவனுக்கு கிடைச்சிருவானுல சொல்லி. அப்பா மாதிரி ஒரு சிறந்த நண்பன் யாராலையும் இருக்க முடியாது. தீங்கு நினைக்காத ஒரு உறவு அப்பாதான். என் பிள்ளைங்களுக்கு நான் தீங்கு நினைப்பேனா, அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. லூசு என்ன? இல்ல ஒண்ணு இல்லைங்க. ஐயோ என் செல்லங்களா. சும்மா இருங்க. தினேஷ் ஐயோ என்ன மதன சதீஷா எதுக்கு வைக்கப்பட்டு திரும்ப பேசிட்டு வாங்குங்க. எப்பா என்னப்பா? எங்க அப்பா பெரிய மனுஷன் கேள்வி கேட்கறத பத்தியில. என்ன மதன்? வாங்கல, உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். என்ன? அத பார்த்தா நீங்க சந்தோஷத்துல கண்ணீரே விட்டுருவீங்க. நீங்க ரொம்ப நாளா கண்ணால பாக்கணும்னு ஆசைப்பட்டது. சீக்கிரம் வாங்க, இத உங்க கண்களால நீங்க பார்த்தே ஆகணும். உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? வாங்க தினேஷ், அந்த கண்கொள்ளாத காட்சி வந்து பாருங்க. வாங்க. பிறந்தா உங்களை மாதிரி பிறக்கணும் தினேஷ். நீங்க உண்மையிலேயே உயர்ந்த மனிதன் தான். அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பரிசு. சீக்கிரம் வந்து பாருங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. அந்த கண்கொள்ளாத காட்சி வந்து பாருங்க. வாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? போய்டா பாருங்களே. எதுவும் விளையாடலையா? ஐயோ தினேஷ், எங்களுக்கே ஆனந்த கண்ணீர் வந்துட்டு. நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி. அங்கே நில்லுங்க, எங்க பக்கத்துல கூட வராதீங்க. நான் உங்க அப்பாடா. அப்பா எங்களுக்கு அப்பா தினேஷ் அப்பா மட்டும்தான். எங்க தினேஷ் அப்பா எங்களுக்கு உசுரு. எங்க ரெண்டோட பாசமும் எங்க அப்பாக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன் எங்க அப்பா. பெத்தவங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் குழந்தைங்க. நாங்க இப்ப பெரிய பிள்ளை, ஆனா இப்ப கூட எங்களுக்கு கால் வலிக்குனா எத்தனை பேர் இருந்தாலும் சரி எங்களை தூக்கிட்டு போறதுக்கு எங்க அப்பா வெக்கப்பட மாட்டாங்க. எங்க அப்பா காட்டுற பாசம் அதுக்கு ஈடே கிடையாது. எங்க அம்மா எங்களுக்கு எல்லாம் சொல்லிதான் கொடுத்தாங்க. ஆனா எங்க அப்பா வாயில இருந்து இன்னும் நாங்க யாருன்னு சொல்லல. எங்க அப்பா அதை சொல்ல கூட அவருக்கு முடியல. அதுக்கு கூட எங்க அப்பாக்கு மனசு வலிக்கு. அவர் பிள்ளையாதான் எங்களை பாக்குறாரு. நாங்களும் எங்க அப்பா கிட்ட காட்டிக்க மாட்டோம். எங்களோட ஒட்டுமொத்த பாசம் எங்க அப்பாக்கு தான் கிடைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவ்வளவு பாசத்தை எங்க அப்பா எங்க மேல காட்டுவாங்க. தினேஷ், இந்த பிள்ளைங்க மேல வச்ச பாசத்துக்கு கிடைச்ச பரிசை பாத்தீங்களா? உண்மையிலே எனக்கே கண்ணு கலங்குது. பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம உண்மையா பாசம் காட்டுறோமா இல்ல போலியா காட்டுறோமான்னு. பார்த்து வச்சிருக்கானுங்க பாருங்க. இன்னொரு வாட்டி பிள்ளை கிளம்பி வந்தீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இப்ப இல்ல, எப்பவுமே தினேஷ் அப்பா தான் எங்களுக்கு அப்பா. யார் என்ன சொன்னாலும் சரி, தினேஷ் அப்பா தான் எங்க அப்பா. டேய், என்ன இருந்தாலும் அவங்க அப்பா இல்லடா. என்ன ஆனாலும் சரி, அவர் தான் எங்க அப்பா. வேற எவரும் எங்களுக்கு அப்பாவா இருக்க முடியாது. எங்க அப்பா தினேஷ் அப்பா தான். இன்னொரு வாட்டி எங்களை பார்த்து ஏதாவது பேசலாம் வைக்கலாம்னு நினைச்சீங்க,
என்னதான் நீங்க பேசி மயக்கினாலும் சரி என் அப்பா பாசத்துக்கு ஈடாக முடியாது. எங்க தினேசப்பா தெய்வம் தெய்வம். தினேசப்பா மட்டும் எங்களை கைவிட்டு இருந்தா எங்க நிலைமை என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாத அளவுக்கு நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளைங்க கிடையாது. ஆனா எல்லா குழந்தைங்கள மாதிரி நாங்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்க அப்பா. முத சாப்பிட சொல்லி கொடுத்ததுல இருந்து நாங்க ஓட்டுற சைக்கிள் சொல்லி கொடுத்தது வரைக்கும் எங்க அப்பா. அப்பாவா எங்களுக்கு அவர் ஒரு குறைய வச்சது இல்ல. அதை விட ஒரு ஃப்ரெண்டா எங்க கிட்ட இருப்பாரு. எங்க எதிர்காலத்தை பத்தி எங்க அப்பா கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அவரை பத்தி குறை சொல்ல வந்திருக்கீங்க. இன்னொரு வாட்டி எங்க அப்பா பத்தி ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடுறா அப்படி சரியான செருப்படி. பெத்தது வேணா எங்க அம்மாவா இருக்கலாம். ஆனா தினந்தனி எங்களை நெஞ்சில சுமக்கிறது எங்க அப்பா. நாங்க சாப்பிடாம எங்க அப்பா சாப்பிட்டது கூட கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் மடியில தான் எங்களை தூங்க வைக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா எங்களை தூக்கி வீசி இருக்கலாம். இப்படி மடியில போட்டு தாழட்டணும்னு அவசியம் இல்ல. எங்க சந்தோஷத்துக்காகவே வாழ்றாரு எங்க அப்பா. எங்களுக்காகவே வாழ்றாரு எங்க அப்பா. என் பிள்ளைங்க என்ன அப்பா அப்பான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்றாங்க. என் பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்க எனக்கு தெம்பு இல்லைங்க. நான் போறேன். பாரு தமிழ், என் பிள்ளைங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு. அது எங்க அப்பா, எங்க தெய்வம். எங்க தெய்வத்தை பத்தி ஏதாவது சொன்னீங்க அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. மரியாதை ஓடி போயிருங்க. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், கிளம்பு. டேய், இதுக்கு அப்புறம் வேண்டாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவங்க என் புள்ள. அதான் சரியான செல்படி கொடுத்தானுல. இதுக்கு அப்புறமே நிக்க பாரு. உன்னெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. கிளம்பு. இப்ப இவன சின்ன பயில்வ வளர்ந்ததுக்கு அப்புறம் புரியும். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இல்ல, எப்பவுமே தினேசப்பா தான் எங்க அப்பா. நாங்க மண்ணுக்குள்ள போனாலும் எங்க அப்பா தினேசப்பா தான். இனிமே எங்க கண்ணுல பட்டீங்க. என் தங்கங்களா. ஓ, எல்லாம் இங்கதான் நிக்கீங்களோ? அப்படி பூரிச்சு போய் நிக்கிறானே. எப்படி இந்த பிள்ளைங்களை வாங்கிட்டு வந்து பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். பாசத்தை கொட்டியா வளர்த்திருக்க, புரிய வைக்கிற. போடா. ஏய், இதுக்கப்புறம் ஏன்டா நிக்கிற? கிளம்புடா. என் தங்கங்களா வாங்கடா. பாப்பா, செல்ல பாப்பா, ஓடியா. அன்னைக்கிட்ட போ. சித்தி காப்பாத்துறது யார் சொல்லு பாப்பா. பத்தியில அன்பரசிக்கு வேலைய இப்ப கொஞ்சம் ரொம்ப உசாரா இருக்கால. ரொம்ப முன்னால நம்ம யாருமே பார்க்க மாட்டா. இப்ப அப்பா வந்து கட்டிக்கிறதால மதன் குடி கிஷோர் குடி அலைதல்ல. அவங்கள படுத்துற பாடு. அவனை இவளை கண்டாலே ஓடுறாங்க. அவனுக்கும் இவ தான் கரெக்ட். இவ கூடயே வளர்ந்தாதான் அவன் கரெக்டா இருப்பானுவ. இப்ப இல்ல, எப்போதுமே அன்பரசி இந்த 3 வரி பிரிக்கவே கூடாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னா இப்ப இல்ல, எப்பவுமே நான் பிரிக்க மாட்டேன். சண்டை போட்டு கல்ல கொண்டு எரிஞ்சி எங்களுக்கு தெரியும். எங்க தங்கச்சி தான் காப்பாத்துவான்னு எங்களுக்கு தெரியுமே. நான் கல்ல கொண்டு எரிஞ்சி நம்ம தங்கச்சி வர என்ன கியூட்டா பேசுறானே. என் தங்கச்சி, என் செல்ல தங்கச்சி, ஓடியா. ஐயோ வாச்சலவா, அழாதீங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அழாம இருக்க சொல்றேன். இது வேதனையில அல்ல, ஆனந்த கண்ணீர். இத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். நீ என் வாழ்க்கையில கிடைச்ச வரும் பொக்கிசம். இத நான் சொல்லணும் உங்ககிட்ட. அவன் என்ன நிற்கதியா விட்டுட்டு போனப்ப நீங்களும் சுயநலமா யோசிச்சிருந்தா எனக்கு தமிழ்ல தீர்த்திருக்கவே மாட்டா. ஏன்டி புள்ள பேசிட்டு வேதனைப்படுத்துற? குபா, நீ என் உசுரு. நீ என் பிள்ளைங்க எல்லாமே எனக்கு உசுரு. இங்கதான் என் உலகம். என்னங்க பாப்பா, சைக்கிள் போலாமா? வரியா? அவனை விட்டாலும் இவா விட மாட்டான். என்ன ஓட்டம் ஓடுறானுவ. ஆனால் அவன் தலைகீழ கட்டி போட்டுட்டானே. இந்த பிள்ளைய பார்க்க முடியல எனக்கு. அது பாட்டுல கடந்தானல வந்திருக்காங்க பாருங்களேன். சரி கிஷோரி, மதனை கூப்பிடு. டேய் மதன், கிஷோர் வாங்கடா, சைக்கிள்ல போலாம். அப்பா, என்னடா? பாப்பா கூட்டிட்டு நாங்க கிளம்பறோம்ப்பா. சரிடா, பாத்து போனானே. ரோட்ட கிராஸ் பண்ணும்போது பாத்து போனோம். அப்பா, நைட் கிரவுண்டுக்கு போலாம்லப்பா? நான் வந்ததுக்கு அப்புறம் கூட்டி போறேன்டா. ஓகேப்பா. வந்து நிக்கிற சைஸ பாருங்க இவங்க 2 பேரும். மொழி பிரிஞ்சு போய் அலையறானுங்க. டேய், என்ன விட்டுட்டு எங்கடா போறீங்க? எங்க போவ? அத வந்துட்டமே. டேய், வாங்கடா, சைக்கிள்ல போலாம். வேணாம், நாங்க தரணுமா பைக்ல போறோம். தாச்சு புடுவா தலைச்சி. ஒழுங்கா சைக்கிள்ல வாங்க. எங்க உங்க மொபைல் பேசுற பேச்ச பாருங்க. தினேசே, பத்திலாம் பேச்ச. பாப்பா, டேய் ஒழுங்கா வாங்கடா. வர முடியாது. நாளைக்கு ரோஸ்
அன்பரசி அந்த ரோசி யாருமா? கிஷோர் ஃப்ரெண்ட் மதனுக்குன்னா இவனுக்கு ஃப்ரெண்ட் வேற இருக்குதாங்க. என்னல நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்துறா? பேசாம கூட போயிருவோம்டா. ஒழுங்கா வந்துருங்க. இல்ல நாளை முதல்ல நீங்க ரோசி கிட்ட பேசவே முடியாது. ரோசிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவ எனக்கு இடியாப்பம்லாம் கொண்டுட்டு வருவாடா. ரோசிதா எனக்கு பென்சில் ரப்பர்லாம் தாரா. இவ ஒண்ணுமே தர மாட்டா. ஆமாடா. அண்ணா என்ன தூக்கு. எல்லாமே அதிகாரம் தான். பேச்ச பாரு. இவ வந்ததுல இருந்து நம்மள யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கடா. இவ என்ன பண்ணாலும் எல்லாரும் ரசிக்காங்க. அதேதான்டா நாம பண்றோம். நாம பண்ணா சேட்டையா, அவ பண்ணா கியூட்டா. பாத்தியாடா? அதுக்கு தான் சொல்லுதே அடுத்த வாட்டி பறக்கும் போது அன்பரசி மாதிரி ரெண்டா பறக்கணும். ஆமாடா. அன்பரசி பாத்தியா மதனப்பாவே? நான் ஒருத்த நிக்க இனி யாருமே கொஞ்சம் மாட்டேங்கல. இப்ப பாரு எங்க அப்பா கிட்ட போய் எப்படி நிக்கேன் பாரு. அப்பா பொறாமி பத்தில இவனுக்கு பிறந்த பையல நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அவனோட என்னதான் பண்ணுவானுவ. அதுக்கு சேட்டை கொஞ்சம் குறைக்கணும்ல. என்னடா என்ன தங்கம்? பம்பரம் வேணும்பா. உன தங்கமேனு கூட்டது ஒரு குத்தமாடா. தங்கமேனு தூக்குற நேரமில்ல. எனக்கு கிரிக்கெட் மட்டை வாங்கி தரீங்களா, பேட்டு வாங்கி தரீங்களா, பந்து வாங்கி தரீங்களா, பம்பரம் வாங்கி தரீங்களான்னு கேட்டா அவ சாக்லேட் கேப்பாடா. டேங்கவா அப்ப வாங்கி தரேங்கவா. தினேசே 100 பம்பரம் இருக்கும் நம்ம வீட்டுல. அதுக்கு என்ன வாடா அப்ப வாங்கி தரேன். இதான் சரியான சந்தர்ப்பம். இப்போ ஒரு கிரிக்கெட் மட்டை கேட்ட வேண்டியதான். அப்பா இந்த பத்தில வேலைய ஆரம்பிச்சிட்டானுவ. என்னடா கிரிக்கெட் மட்டை வேணும்பா. அப்பா ரிமோட் கார் வேணும்பா. அப்பா புதுசா ஒரு ஏரோப்ளேன் வந்திருக்குப்பா. பேட்டரி போட்டா போதும் எத்தா உயரம் பறக்குப்பா. இந்த புடிச்ச கம்பு கண்டு கொஞ்சம் எடுங்களேன். 2000 ரூபாய் கிஷோர் டெல்லியில இருந்து வரும்போது ஒரு ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்தான். அது எங்கடா? அது வீட்டுல தானே கிடந்தது. எங்க அக்கு வேற ஆணி வேற வாங்கிட்டு வந்தமைக்க பிரிச்சு மேஞ்சிட்டானுவ. என்ன சொல்றீங்க? அப்பந்தான் 5 நிமிஷம் இருக்கும். கிஷோர் 2000 ரூபாயா வாங்கி கொண்டு இந்தாங்கடான்னு தான் சொல்லியிருக்கான். அவன் இது எப்படிடா பறக்குங்க? இவன் உள்ள பேட்டரி போட்டிருக்கேன்னா பிச்சு மேஞ்சிட்டானுவ. நானும் 2000 ரூபாய் ஏரோப்ளேன் ஆச்சு எப்படிதான் இருக்கலான்னு பாக்க வெறும் டயர் மட்டும்தான் இருந்தது. இதுல இன்னைக்கு உங்களுக்கு ஏரோப்ளேன் வேணும். ஏரோப்ளேன் ஓடட்டு வேட்டு ராஸ்டர் அம்பசி மட்டை எதுக்கத்தால வாங்கி கொடுத்துட்ட. ஆரம்பிச்சிட்டேன் பத்தில. நான் அடுத்த வாட்டி அன்பரசி மாதிரி தான் போறேன் பாருங்க. இங்க வாடா. ஏரோப்ளேன் வாங்கி தர போறீங்களா? தெரியாம உன்னை கூட்டிட்டேன் கிளம்பு. அடுத்த வாட்டி நான் அன்பரசியா பிறந்து காட்டுதே. டேய் இன்னைக்கு நீங்க என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தரேன். அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னென்ன வேணுமா அத்தனையும் வாங்கி கொடுங்கடா. என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா? இந்த எல்லா ஆளுக்கெல்லாம் பிளான் போட்டு வந்து என்ன கேட்கலான்னு. இவ ஏதோ பிளான போட்டிருக்காளே. என்னமா? அப்பா எனக்கு ஹோட்டல் போணும்ப்பா. அன்பரசியா ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டா. போற வழியில பொம்மை கடை இருக்குது. நினைச்சதெல்லாம் வாங்கிடணும். அன்பரசி நீ நானும் ஃப்ரெண்டு சரியா? நான் உன் மேல பாசமா இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அன்பரசி பிடிச்சதான் முடியும் போலுக்கு. அன்பரசி போற சட்டை எடுத்து போடியா. நான் நல்ல சட்டை போட்டு வரேன். நம்ம பொம்மை கடைக்கெல்லாம் போகணும்னா சரிடா. நாம என்ன கேட்கலாம்? அப்போ தினேஷ் தான் இன்னைக்கு பார்ட்டி கொடுத்தாருன்னா குடும்பமா ஹோட்டலுக்கு போயிட வேண்டியதான். வெள்ளையா ஹோட்டலுக்கு நம்ம ஹோட்டலுக்கே போலாம் வாங்க. நிஜமாவா? அங்க தங்குற மாதிரினா நல்லா இருக்கும். இருக்கும் இருக்கும். அத்தி செம்பதொல்லி அதுக்கு இல்ல. பின்ன எதுக்கு? இல்ல கிஷோர் தேர்மொழியை பார்க்கான். வீட்டுல எல்லாம் சின்ன சிசுகளா கிடக்கு. நாம அப்படி வெளியில போய் தங்கிட்டோம்னா அவ கொஞ்சம் மன விட்டு பேசிக்கிட்டு வாவல. அதான் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. அதுக்கு தான் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டியா? ஐயோ நீங்க வேற இப்ப நான் சொன்ன மட்டும் நம்பிப்பா நினைக்கலோ. ஆஹா என்னைக்குனாலும் சரி இவங்க மட்டும் நம்மள நம்பவே மாட்டாங்க. நம்பிட்டேங்க நம்பிட்டேன். நான் சொல்லல நம்பணும் தங்கம் நம்பணும். தொலைச்சு விட தொலைச்சு. நான் வெளியெல்லாம் சண்டைத்தனம் பண்ணலே பாத்துக்கங்க. ஆனா வீட்டுல இவ்வளவு கண்டா மட்டும் எனக்கு ஏன் பயம் வருது? அடி சமத்தியா வாங்குவீலோ? ஆஹா அடிக்கலாம் மாட்டா. ஆனாலும் இவளை பார்த்தா எனக்கு பயம் வரும். அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. செம்பதாலி இவங்கள நீங்க நம்ம அடிப்பீலாமா? நான் அடிச்சனா அத்தி போட்டு குடுத்துட்டாவளோ. ஏங்க ஹோட்டலுக்கு தானங்க போகணும்னு சொன்னீங்க. அத்தி அப்ப மதன் கண்டிப்பா அடி வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு தான் நடிக்கலாங்க. சரி சரி விடுங்க. வெளியில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. என்ன ஐயா நின்னியா நேத்து கட்டிட்டு வாங்க போலாம். ஆமாமா எல்லாரும் போலாம் வாங்க. பாப்பா வா அண்ணன் தூக்கிட்டு. நான் பாப்பா தூக்குவேன். இவளையே தூக்கறதுக்கு போட்டி போடுறவள நாம ரெண்டு இருக்கவே நம்மள யாரா தூக்க பார்க்கவளா? அன்பரசி நீ அக்கா தானே? நாங்க தானே தம்பி. எங்கள தானே எல்லாரும் தூக்கணும். நீ தூக்குறவ? என்ன? நான்
உனக்கு முத்த